ரொபோட்டிக் இண்டஸ்ட்ரி வந்து அடுத்த மைல்ஸ்டோனுக்கு போயிட்டுது. சைனா வந்து ஒஃபிஷியல் ஸ்டோர் ஒன்று திறந்திருக்கு, ரோபோட்ஸுக்கான ஒஃபிஷியல் ஸ்டோர் இல்லை, ஒரு மால் உண்டு, 4 மாடி மால். ஸோ இந்த மாலில் போய் நாங்கள் ரோபோட் ஷாப் பண்ணலாம். இனி ஷாப்பிங் ஃபார் ரோபோட்ஸ், ஹியூமனைட், அட்வான்ஸ் ஹியூமனைட் ரோபோட்ஸ், நார்மல் ரோபோட், இண்டஸ்ட்ரியல், மெடிக்கல், எஜுகேஷன், கஸ்டமர் சர்வீஸ், பெட்ஸ், டாக், ரோபோட்டிக் டாக்ஸ், இப்படி எல்லா இண்டஸ்ட்ரிக்குமான ரோபோட்ஸ் வந்து இப்போ அந்த மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாலுக்கு பேரே ரோபோட் மால் தான் வச்சிருக்காங்க பெய்ஜிங்கில். ஸோ அந்த கேபிட்டலில் தான் வச்சிருக்காங்க. 8ஆம் தேதி தான் திறந்திருக்காங்க, ஆகஸ்ட் 8ஆம் தேதி. எங்களுக்கு இன்னும் 8ஆம் தேதி ஆகலை, ஆனால் சைனாக்கு இப்போ 8ஆம் தேதி துவங்கிட்டுது. அந்த மால்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று திறக்க போகிறாங்க, ரோபோட்டிக் ரெஸ்டாரண்ட் உண்டு இன்றைக்கு, நாளைக்கு. எங்களுக்கு நாளைக்கு, அவங்களுக்கு இன்றைக்கு. இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான் ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு பிசிக்கல் ஸ்டோர் ஒன்று இல்லாமல் இருந்தது போய் ரோபோட்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ சைனா வெளியே பண்ணி இருக்குது இந்த ரோபோட்டிக் இண்டஸ்ட்ரியை வந்து $1.3 பில்லியன். ஸோ மோர் தேன் 200 கம்பெனிஸ் இப்போ அந்த மாலில் நிற்குது. இப்போ 12ஆம் தேதி மட்டும் அந்த மால் திறந்திருக்காங்க இந்த ஒரு எக்ஸிபிஷன் மாதிரிக்கு. ஸோ மோர் தேன் 200 கம்பெனிஸ், நியர்லி 1500 ரோபோட்டிக் ப்ராடக்ட்ஸோட வந்து நிற்குது அந்த மாலில். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கிறாங்க எக்ஸிபிஷன் மாதிரி அந்த மெஷின்ஸ் இந்த ஒர்க் ஃப்ளோவை பார்க்குறதுக்கு. காஃபி மேக்கிங், பேன் கேக் ஃபிளிப்பிங், பாஸ்கெட் பால், பெயிண்டிங், ஸோ வேரியஸ் மேனுவல் டாஸ்க்கள் செய்யறதுக்கான எக்ஸிபிஷன் மாதிரி தான் அது செஞ்சுருக்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அப்படி தான் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோருக்கு போனால் அந்த கம்பெனிஸில் மீட் பண்ணலாம், கலைக்கலாம் அவங்களோட ஷாப்புகளை பற்றி. கரண்ட்லி இப்போ அவங்க வச்சிருக்கிற அந்த மோலுண்ட வெர்ஷன் வந்து 1.0 வெர்ஷன் சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ 2.0 அப்கிரேட் வந்து இப்போ நவம்பரில் கொண்டு போகிறாங்களாம் அந்த மோலுக்கு. ஸோ அட்வான்ஸ் ரோபோட்ஸ் வரப்போகுது நவம்பருக்கு. 2 to 3 months இருக்குன்னா என்ன. இப்போ நீங்கள் ஒரு ரோபோட் ஒன்று வாங்குறேன்டா, என்ன பர்பஸுக்கு நீங்கள் வாங்குவீங்க உங்களோட முதலாவது ரோபோட்? அப்படி வாங்குறதா இருந்தால் ஃபியூச்சரில் இப்படி வரத்தான் போகுது, வீட்டுக்கு வீடு. ஸோ வீட்டுக்கு வீடு வாசல் படி மாதிரி வீட்டுக்கு வீடு ரோபோட்ஸ் ஃபியூச்சரில். ஸோ எங்களை வீட்டில் ரோபோட் இல்லாட்டிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை போயிருந்து. எங்களோட கம்யூனிட்டியில் போய் இந்த ஃபியூச்சரில் எல்லாரும் ரோபோட் வச்சிருக்கீங்க, நாங்கள் ரோபோட் வச்சிருக்காட்டிக்கு எங்களோட கம்யூனிட்டியில் எங்களை கணக்கெடுக்க மாட்டாங்களே என்ன. ஸோ இப்போ இருக்கிற கேள்வி என்னென்னா, அந்த நிலைமைக்கு நாங்கள் எல்லாம் போனால் என்ன பர்பஸுக்கு நீங்கள் வாங்குவீங்க உங்களோட முதலாவது ரோபோட்டை? என்ன பர்பஸ்? ஒர்க், ஹோம், I don't know.